Hello viewers, this is from Gomadi Maths and English channel. Spot the errors. Identify and correct the errors in the following. My uncle is, this is superlative form. Superlative form means you are using the. A American lives near my house, not a American, an American. Here starting with A. A-E-I-O-U. Vowels வரப்ப you are using and. Each of the cycles, here it is given cycle, you add plural cycles. As the child fell down, so it. Asum soவும் ஒன்றா வராது, so cut பண்ணி. Neither the secretary nor the manager were available. Neither nor வரப்போ it is singular form. Also your one more type here. Following singular subject means you are using singular verb. Which verb? Singular verb. But இதே neither norல இங்கே nor follow பண்ணி plural வரப்போ you are using plural verb, right? One of the chairs are broken, not are broken, is broken because one of the, one means singular. அவற்றுள் அந்த சேர்ஸில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். அத்தனை சேர் இருக்கு, அதில் ஒன்று is broken. He is the best batsman in our team. குட்ங்கிறது பெஸ்ட்டுன்னு வருது adjective because இங்கே superlative form வர்றதுனால இங்கே the இருக்குது, the ஃபாலோ பண்ணி superlative best. The tree is very tall that we cannot climb upon it. இதில் பார்த்தீங்கன்னா the tree is very அப்படிங்கிறது too tall, அதிகப்படியான too TOO. இந்த that we cannot அப்படியே கட் பண்ணிடணும். ஸ்ட்ரக்சர் படி that we cannot அப்படியே கட் பண்ணிவிட்டு too tall. ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் வரக்கூடியது the tree is too tall to climb upon it. One of the boys has won the prize. Here it is correct only because one means singular. இங்கே இதை தொடர்ந்து கண்டிப்பாக ப்ளூரல் தான் வரணும், அதுவும் கரெக்டு. இங்கே வந்து ஐ திங்க் கொஸ்டினில் இங்கே ஹேவ் இருந்திருக்கும், அதை ஹேஸாக மாற்றிருப்பாங்க. கொஸ்டினில் இட் மே பி ஹேவ் அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ ஹேவ்னுடைய ஹேவ் வந்து வராது. இட் இஸ் கம்மிங் ஒன்லி ஃபார் ப்ளூரல் அண்ட் IVU they. ஸோ ஹேஸ் த கரெக்ட் ஒன். Then one of those cycles, one of தொடர்ந்து வரக்கூடியது definitely it should be a plural form, so cycles. This is a holly nut to crack. This is a hard nut, not ly. This is a hard nut to crack. If he studied well, he will pass the examination. Here studied means past tense. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் டென்ஸ் இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் மெயின் கிளாஸில் would ப்ளஸ் பாஸ், would ப்ளஸ் V1. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் will, would. இஃப் கிளாஸினுடைய ஸ்ட்ரக்சர் ஹியர் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் இன் மெயின் கிளாஸ் would ப்ளஸ் பாஸ். சப்போஸ் இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் மெயின் கிளாஸில் will ப்ளஸ் V1. யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். மேனா நம்ம அப்படியே கெஞ்சி கேட்குற மாதிரி என்ன, அது கண்டிப்பாக வராது. யூ ஷுட் பிகாஸ் இது ஒரு ஆர்டர், இட் இஸ் எ சஜஷன், இட் இஸ் என் அட்வைஸ். ஸோ யூ ஷுட் ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். ஹீ கம்ஸ் லேட். This is simple present tense. He comes late to school every day. Keyword every day, so that you are using verb plus yes. Is this a book that you wanted to buy? Here it is given. Is this the book? ஆர்டிக்கலில் எரர் இருக்குது. இது வந்து வராது the book because this is known book. அந்த புக்கை காமிச்சு கேட்குறோங்க. Is this the book that you wanted to buy? இதே சொல்லி பாரு. Is this a book? இது ஒரு புக்கா, நீ விரும்பின புக்கா அப்படின்னா இதுதான் அந்த புக்கு that you wanted to buy.
This is the boy whom I won the race. whom வர்றப்போ ஸ்ட்ரக்சர் வராது. இந்த ஸ்ட்ரக்சர் படி என்ன வரணும்னா who அப்படின்னு வரணும். ஏன்னா இங்கே வந்து noun ப்ளஸ் who ப்ளஸ் verb. ஒன் அப்படிங்கிறது verb. ஸோ அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் not whom, இந்த இடத்துல who அப்படின்னு சொல்லி வரும். Games and sports helps in recreation, not helps. இந்த எஸ் வந்து வராது பிகாஸ் இது சப்ஜெக்ட் தனியாக, இது சப்ஜெக்ட் தனியாக. இங்கே சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கிறப்போ யூ ஆர் யூஸிங் ப்ளூரல். ப்ளூரல் மீன்ஸ் வெறும் verb plus s வராது. only for singular verb plus s. this is only for singular. மீனா இஸ் ஜூனியர், ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி ஓஆர் போட்டு வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஹியர் டூ, நாட் தேன் டூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்படி தான் ப்ரிப்பேர், ஐ ப்ரிப்பேர் இஆர் வருது. ஸோ தட் யூ ஆர் யூஸிங் டூ. தென் ஒன் ஆஃப் தொடர்ந்து கண்டிப்பாக ப்ளூரல் ஃபார்ம். ஸோ கேர்ள்ஸ். நைதர் ரஹீம் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹியர் வேர், நான் இங்கே கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நைதர் நாரை தொடர்ந்து ப்ளூரல் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ப்ளூரல் verb. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தட் யூ ஆர் யூஸிங். ஸோ நைதர் நாரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நாரை தொடர்ந்து சிங்குலர் வந்தால் யூ ஆர் யூஸிங் சிங்குலர் verb. ப்ளூரல் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் ப்ளூரல் verb. He is one of the talkative boy. ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி ப்ளூரல் ஃபார்ம் ஒன்லி. பட் இங்கே பாய்ன்னு இருக்குது. ஸோ பாய்ஸ். கிரண் இஸ் ஸோ இல் டு கோ டு ஸ்கூல். இந்த டூ வர்றப்போ இது இங்கே என்ன வரணும்? TO22. கிரண் இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய சிம்பிள். I met in an accident. Do you know which is world's tallest superlative forms? அப்போ கண்டிப்பாக த வரணும். இந்த இடத்துல த போடக்கூடாது. அது படித்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது. Do you know which is the world's tallest building? He is good athlete who performs well. He is a good athlete. அவன் ஒரு good athlete who performs well. Then game came to an end soon. அப்படி வராது. இந்த verb வந்து wrong. Game will come to an end soon. சீக்கிரம் முடிவுக்கு வரும். அப்போ ஃப்யூச்சர் ஃபார்மில் தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஸ்பீக் இங்கிலீஷ், நாட் த இங்கிலீஷ். He joined and வராது, ஏ. பட் இந்த இடத்துல வந்து AEIOU வருது. அப்போ ஏன் தானே வரும்னு திங்க் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து இதனுடைய ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டு. ஸோ கான்சனன்ட் சவுண்டு வர்றப்போ கான்சனன்ட் சவுண்டு ஒய் வருது. இதை வந்து ஆக்சுவலாக எப்படி படிப்போன்னா யூரோப்பியன் இந்த சவுண்டில் தான் வருது, ஒய் சவுண்டில் வருது. So that you are using A. Then divide this apple between the boys. இங்கே பிட்வீன்கிறப்ப டூன்னு வரணும் இல்லையா? பிட்வீன்னாவே கண்டிப்பாக ரெண்டு பேர். அப்போ பிட்வீன் த டூ பாய்ஸ் அப்படியே எழுதலாம். இல்லை இதுவே இந்த மாதிரி எழுதலாம். டிவைட் த ஆப்பிள் among the boys. Because among means plural, more than two, 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ more than 2னா you are using among. 2 means you are using between.